தள்ளுங்க. இதுவரை தேவையில்லாத சுமைகளை முன்ன வச்சிருக்கிறீங்களா? அதை கொஞ்சம் ஒதுக்கி தள்ளுங்க. இதுவரை சொந்தக்காரங்களையும் உதவி செய்யலாம்னு சொன்ன மனுஷனையும் முன்ன வச்சிருக்கிறீங்களா? அதை ஒதுக்கி தள்ளுங்க. அதை ஒதுக்கி தள்ளிட்டு இந்த சுவிசேஷ கூட்டத்தின் முதல் மாலையில் இருந்து இனி உயிர் போறது வரை கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கவனிங்க, வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத சம்பவங்கள்னு சொல்லி இருதயத்தில் பதிந்த சம்பவங்கள் இருக்கும் இல்லையா? அதுல இதுவும் ஒண்ணு, இதுவும் ஒண்ணு. ஒரு தடவை பாண்டிச்சேரியில் நெல்லிக்குப்பத்தில் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண நான் போகிறேன். அந்த கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண போகும்போது என் வாழ்க்கையில் உள்ள முக்கியத்துவம் என்னன்னு கேட்டால், அந்த கன்வென்ஷன் முடித்து திரும்பி வரும்போது நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு பர்த்டே வரும். நடு ராத்திரி 12 மணிக்கு மனைவியிடத்தில் ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி நான் வண்டி ஓட்டி வாரேன். என்ன நடந்து தெரியுமா பிரியமானவர்களே? நான் ஒரு பாலத்தில் வந்துட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வேகம், என் முன்னால போய் கொண்டிருக்கிற வாகனங்கள் எல்லாம் அசுர வேகத்தில் பறக்குது. எனக்கு முன்னால போற லாரியை நான் கவனிச்சுட்டே வாரேன். எனக்கு முன்னால போற லாரியில ஏதோ வச்சிருக்கு. அதை ஒரு பெரிய டார்ப்பா வச்சு பொதிஞ்சு கட்டி இருக்கு. நான் அதை யோசிச்சுட்டே என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே வாரேன். திடீர்னு அந்த லாரியில் இருந்த டார்ப்பா இளவிச்சு. அந்த லாரியில் இருந்த டார்ப்பா இளவி கரெக்டா நேரே வந்து என் காரை மூடிச்சு. எங்க நிக்குதுன்னு தெரியல. ஒரு 5 செகண்டுக்கு என்ன நடந்துன்னு தெரியல. உள்ளத்துல ஒரு யோசனை வந்து, நெக்ஸ்ட் பர்த்டே பரலோகத்தில். அதை தவிர வேற யோசனை ஒண்ணுமே வரல. திடீர்னு வண்டிக்கு மேலே யாரோ வந்து அந்த டார்ப்பாய மொத்தத்தில் சுருட்டி எடுத்து தூர போட்டது போல, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.